நேற்று பூரா 6 சீட் புலம்பிட்டு இருந்தாங்க, 6 சீட் 4 சீட் இருந்தாங்க, இப்போ 8 சீட் புலம்புவாங்க. இது என்னன்னா வந்து ஒரு கட்சி வளர்ச்சி இருக்குல்ல, நீங்க கட்சியை பார்க்கணும். 8 என்பதே எட்டி பிடி என்பதற்கான ஒரு சைகை தான். எங்கள் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு இடமாக இதை பார்க்கிறோம். எட்டுவோம், எங்கள் இலக்கை எட்டுவோம். தென் மாவட்ட மதுரை 10ல் ஏதாவது வாங்கணும், இல்ல மதுரை ஒட்டி உள்ள மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியை வாங்கணும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை மண்ணில் வேறுந்துச்சு, மதுரை மண்ணில் தான் இந்த கட்சி உருவானுச்சு. அப்படி உருவான இந்த இடத்துல இருந்து மதுரையை சார்ந்த யாராச்சும் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்கணும். அது யாரோ இன்க்ளூடிங் கட்சியோட முன்னோடிகளுக்கு சீட்டு கொடுக்கணும். அதை வந்து பேச்சு அடிபடுது இல்ல கனியமுதனா காஸ்ட்ரோ பேசுனது மட்டும் கிடையாது. ஒரு வழக்கறிஞர், அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், ஒரு முக்குலத்துவ வகுப்பை சேர்ந்தவர். அவர் விடுதலை சிறுத்தைகள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தார்னு ஒரு நபர் தான். ஆனால் அந்த சமூகத்தில் இருக்காங்கல்ல, அந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு திமுக, அதிமுக, அரசியல் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு பெரிய தொகுதி எண்ணிக்கையில கூட வாங்கணும். நான் சொல்றேன், நான் பறையர் சமூகம் கிடையாது. நான் வந்து ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். ஏன்னா என் பேர் காஸ்ட்ரோ. ஏன்னா நான் வந்து ஒரு முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்தவன். நான் எதுக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை ஆதரிச்சிட்டு இருக்கேன். அவர் தான் தமிழ் சமூகத்துடைய ஒரு புரட்சியாளர், போராளி, என்ன ஒரு ஆகச்சிறந்த ஒரு தலைவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்த்ததுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு சம்பட்டி அடியாக சனாதனவாதிகளுக்கு விழுந்திருக்கு, சாதியவாதிகளுக்கு விழுந்திருக்கு. ஏனென்றால் இந்த கூட்டணி வந்து தேர்தல் கணக்குக்காக கூட்டணி கிடையாது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து சொல்வதுதான். கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு திமுக ஊர்ல இருந்து விசிக வெளியீடு உறுதி. இதுவும் இந்த சம்பாஷணையும் போயிட்டே இருந்துச்சு. இல்லை என்னன்னா, இவர்கள் மட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க, சனாதனவாதிகளும் நாங்கள் வெளியேற வேண்டும் என்று எங்களுக்கு வந்து நல்லெண்ணம் சொல்ற புத்தியோட விசிக மதிக்க. அவர் ஏன் அங்க இருக்காரு தெரியல, நிர்பந்தமா அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள், அது அதிமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனால்